ஸ்கூல் லீவ் டைமில் தான் வந்து பூரி, பொங்கல், இடியப்பம், ஆப்பம் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்லாம் நல்லா பொறுமையாக நிதானமாக ரெடி பண்ணி அமைதியாக உட்காந்து சாப்பிட முடியும். அதனால் இன்றைக்கி பூரி தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே சென்னா ஊற வச்சு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக உப்பு, 4-5 பல் பூண்டு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் இருந்து குட்டி பாப்பாவுக்கு எடுத்து இட்லியோட மசிச்சு ஊட்டி விடுவேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்னும் பூரியெலாம் அவளுக்கு சாப்பிட தெரில. அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாவும் பசைஞ்சு வச்சுட்டேன். மசாலாவுக்காக வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் வதக்கணும். அதெல்லாம் வதக்கி ஆற விட்டுலான்னு சொல்லி ஆற விட்டுட்டேன். பூரிக்கு வந்து இது போல் பெருசாக நீங்கள் தேய்ச்சிட்டு ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு அழகாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை வந்து குயிக்காக முடிஞ்சிடும். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம், தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம்னு சொல்லி அரைச்சிக்கிட்டேன். ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் விட்டு அதில் பட்டை, கிராம்பு, பேலீஃப் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சென்னாவையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க, தடுப்பு கொடுக்கும். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக சென்னா மசாலா ரெடி.